நாகப்பட்டினம் தொடர்பாக நேற்று அவர் பேசிட்டு போனதுல ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும். முதல்ல நீங்க பிரஸ்ஸை சந்திக்க அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? காவிரியை இணைச்சிங்களா, குடிநீரை கொண்டு வந்தீங்களான்னு பேசியிருக்கிறார். அரசு என்ன கஜானால நிரம்பியா இருக்கு பணம், பாலம் வந்து கெட்டாம இருக்காங்க, பழுதடைந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. கோட்டை வாசல் பாலத்தை பற்றி ஒரு ஆய்வை செய்து பொதுப்பணித்துறை மூலம் நெடுஞ்சாலைத்துறை மூலம் ஆய்வு செய்து அந்த பாலம் ஸ்டெபிலிட்டியா இருக்கு, அது இன்னும் பல ஆண்டுகள் தாக்கு பிடிக்கும் தாங்கும் என்று ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்போ பல ஆண்டுகள் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு பாலத்தை போய் யாராவது இடிப்பாங்களா? அரசு என்ன கஜானால நிரம்பியா இருக்கு பணம். அப்போ தேவை ஏற்படும் போது தான் அதை செய்ய முடியும். இந்த அரசியலை வந்து இங்கே உட்காந்துட்டு ஒப்பீனியன் மேக்கர்ஸ் உட்காந்துட்டு ஆஹா ஓஹோ அவர் பேச்சை பார்த்தீங்களா, ஃபயர் விட்டார் பார்த்தீங்களா, அப்படி பார்த்தீங்களா இப்படி பார்த்தீங்களா, என்ன ஃபயர் விட்டாரு? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லட்டும். நாகப்பட்டினம் தொடர்பாக நேற்று அவர் பேசிட்டு போனதுல ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும். அப்போ அது எப்படி ஃபயர் விட்டதாகும்? இங்கே என்னங்க எல்லாருமே வந்து இதாக உட்காந்துட்டு இருக்கோமா? யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசிட்டு போகலாம், பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா? இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவதும், அவர் வந்து கேள்விகளாக அடுக்கி விட்டார், சவால் விட்டு விட்டார், தைரியம் இருக்கான்னு கேட்டுட்டார். முதல்ல நீங்கள் பிரஸ்ஸை சந்திக்க அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பத்திரிகையாளர்களை சந்திக்காத தலைவர்களே கிடையாது உலகத்தில். ஊடகவியலாளர்கள் வைக்கக்கூடிய கேள்விகளை எதிர்கொள்வதுதான் துணிச்சல். அரசியல் அந்த துணிச்சல் வேணும். முதல் அடிப்படை தகுதி அதுதான். எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, பதில் சொல்றேன் என்பதுதான் ஒரு தலைவருக்கான இலக்கணம். அது எங்க போச்சு உங்கள்கிட்ட? நேற்று வந்து பிரஸ் அப்பவும் உங்களை நோக்கி வர்றாங்க. நீங்க அவங்கள வந்து பார்க்காத போதும், அவங்கள வந்து நீங்க பார்க்க விரும்பாத போதும் அவங்க கடமையை செய்கிறாங்க, மைக்கை நீட்டுறாங்க, உடனே கண்ணாடியை தூக்குறீங்க. என்னன்னு கூட கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து துணிச்சல் இல்லை. நீங்க துணிச்சலை பத்தி மற்ற தலைவர்களுக்கு சவால் விடுறீங்க. முதல்ல இந்த அடிப்படை துணிச்சலை நீங்கள் பெறுங்கள். இது துணிச்சல்னு கூட சொல்ல முடியாது, இது ஒரு சாதாரண அடிப்படையான ஒரு தகுதி. இந்த தகுதி கூட நீங்கள் இன்னும் அடையவில்லை. அப்போ நீங்கள் வந்து ஒரு பிம்பம். உங்களுடைய புகழ் என்பது சினிமாவின் மூலம் கிடைத்திருக்கிற புகழ். உங்களுக்கு எல்லாரும் ரசிகர்களாக இருக்காங்க. நாங்கள் கூட உங்கள் படத்தை விரும்பி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அடுத்த படம் வந்தாலும் பார்ப்போம், கடைசி படத்தையும் பார்த்தோம். அப்போ எங்களெல்லாம் உங்கள் கணக்கில் வச்சுப்பீங்களா? அப்போ உங்கள் கணக்கு என்பது என்ன? ஒரு தேர்தலையாவது நீங்கள் சந்திச்சிருக்கணும். நீங்கள் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் உங்களுடைய துணிச்சலை நிரூபிப்பதற்கு பல இடைத்தேர்தல்கள் வந்தது, போட்டியிடலை. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, உங்களுடைய கொள்கை எதிரியை களத்தில் சந்திச்சிருக்க முடியும், போட்டியிடலை. நீங்கள் 26 தேர்தலுக்கு கூட இப்போ கடைசியாக ஒரு படத்துக்கு 6 மாதம் கால் ஷீட் கொடுத்த மாதிரி இப்போ ஒரு 6 மாதம் கால் ஷீட் கொடுத்துருக்கீங்க. இந்த படம் ஓடுனா கண்ணி பண்ணுவீங்க, இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவீங்க.